விளையாட்டாய் தோற்றுவிப்பவளுக்கு வணக்கம். அத்ரிஷா. காணக் கிடைக்காதவளுக்கு வணக்கம். திருஷ்யவஜிதா. காணும் உலகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளுக்கு வணக்கம். விக்ஞாத்ரி. பேரறிவு கொண்டவளுக்கு வணக்கம். வேதவர்ச்சிதா. தனது அறிவிற்கு அப்பாற்பட்ட எதுவுமற்ற அறிவை கொண்டவளுக்கு, அறிவை பெற்றவளுக்கு வணக்கம். யோகினி. ஒன்றுவித்தலை பெறுபவளுக்கு வணக்கம். ஆத்மாவையும் பரமாத்மையும் ஐக்கியப்படுத்துபவளுக்கு வணக்கம். யோகதாரா. மேலே கூறிய யோகத்தை வணங்குபவளுக்கு வணக்கம். யோகானந்தா. யோகான்யா. மகிழ்வுக்குரிய பொருளாய் விளங்குபவளுக்கு வணக்கம். யோகானந்தா. யோகத்தில் ஆனந்தை தருபவளுக்கு வணக்கம். யுகந்தரா. யுகங்கள் அதாவது இந்த உலகை தாங்குவிப்பவளுக்கு வணக்கம். இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணி. இச்சைனா ஆசை, ஞானம்னா அதில் இருக்கக்கூடிய அறிவு, கிரியைனா செயல். அப்படி எண்ணத்தாலும் எண்ணத்தின் சக்தியாக இருப்பவளுக்கும், செயலின் சக்தியாக இருப்பவளுக்கும், எண்ணமும் செயலும் செய்தால் வரக்கூடிய வெற்றியோ ஞானமாக இருப்பவள்தான் ஞானசக்தி. அப்படி மூன்று எண்ணமாக இருப்பவள், இதுவுமே ஒரு முக்கூடு தான். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணி. இந்த நாமா சொல்ல எனக்கு ரொம்பவும் தொடர்புக்குள்ளே ஒரு தேவிகள் ஞாபகம் வருது. வடிவுடையம்மன், கொடுவுடையம்மன், திருவுடையம்மன். இந்த அம்பால வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தில் ஒரே நாளில் தரிசனம் பண்ணக்கூடியது பெரும் பாக்கியமாகவும் இன்றும் பல பேர் பின்பற்றி வரக்கூடிய தன்மையாகவும் இருக்கிறார்கள். அப்படி மேலூரில் இருக்கக்கூடிய திருவுடையம்மன் இச்சாசக்தியாகவும், திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் கிரியாசக்தியாகவும், திருமுல்லை வாயில் இருக்கக்கூடிய குடி இடையம்மன் ஞானசக்தியாகவும், இந்த இச்சாசக்தி தேவிய காலையிலையும் கிரியையை மதியானமும் ஞானத்தை சாயரக்ஷையும் வணங்கக்கூடிய பொருள் ரொம்பவும் உத்தமமானது. அப்படி மூன்று வடிவினலாக இருப்பவளுக்கு வணக்கம். சர்வாதாரா. யாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவளுக்கு வணக்கம். சுப்ரதிஷ்டா. 4 நிலை பெற்றவளுக்கு வணக்கம். சதசத்ரூபதாரிணி. இறப்பும் பிரம்மா மற்றும் தோன்றி மறைவினல் வடிவினலுக்கு வணக்கம். பிரம்மாண்ட வடிவினை தோற்றுவிப்பவள், அப்பிரம்மாண்டத்தின் தோற்றத்தை மறைத்தவளுக்கு, மறைப்பொருளாகவே வைத்திருப்பவளுக்கு வணக்கம். அஷ்டமூர்த்தி. 8 வடிவங்களில் திகழ்பவளுக்கு வணக்கம். சூரியன், சந்திரன், ஜீவன் மற்றும் பஞ்சபூதங்கள். அஜாடாத்ரே. அவித்யை. பிறப்பினை வெல்பவளுக்கு வணக்கம். லோகாந்திர விதாயினி. உலகினை சரியான வழியில் நடத்தும் வல்லமை கொண்டவளுக்கு வணக்கம். ஏகாகினி. ஏகாகினி. ஏகரூபிணியாக ஒரே சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். பூமரூபா. காண கிடைக்காத யாவற்றையும் ஒருமித்த வடிவமைத்தவளுக்கு வணக்கம். நித்யத்வைதா. இரண்டாவதாக எதற்கும் இடம் கொடுக்காதவளுக்கு வணக்கம். ஏகாகினி. தன்னை அற்ற வேறுமற்ற நிலையை கொண்டவள்.
ஒருத்தியாக இருப்பவள். பூமரூபா பூமா என்ற பரமார்த்த ஸ்வரூபிணியாக இருப்பவள். நித்வைதா அதாவது கருணையால் சூழப்படுபவளுக்கு வணக்கம். துவைத்த வர்ஜிதா துவைத்தம்னா ரெண்டு, துவைத்தத்தை உடைத்தவள். வர்ஜிதா உடைப்பவள். இரண்டு என்றும் விஷயத்தை இல்லாதவளுக்கு வணக்கம். அன்னதா அன்னத்தை அளிப்பவளுக்கு வணக்கம். வசுதா செல்வத்தை தருபவளுக்கு வணக்கம். விருத்யா வயது முதிர்ந்தவளுக்கு வணக்கம். பிரம்மாத்வைக்க சுரூபிணி ஜீவ பிரம்ம ஐக்கிய வடிவினாலாக இருப்பவளுக்கு வணக்கம். பிருகத்யை பெரிய நாயகியாக இருப்பவளுக்கு வணக்கம். பிரம்மாயை பிரம்ம பத்தினி சரஸ்வதியாக இருப்பவளுக்கு வணக்கம். பிரம்மாயை பிரம்மனின் சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். பிரம்மானந்தா பிரம்மாவிற்கு பேரானந்தத்தை தருபவள் அல்லது அந்த பேரானத்தின் வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். பலிப்பிரியா அகங்காரத்தை பலியில் விருப்பமுடையவளுக்கு வணக்கம். தன்னுடைய கர்வத்தை பலியிடுபவளுக்கு வணக்கம். பக்தர்களுடைய அகங்காரத்தை பலியிடுபவளுக்கு வணக்கம். பாஷாரூபா தெளிந்த மொழி வடிவினர்களுக்கு வணக்கம். பாஷை வடிவினாக இருப்பவளுக்கு வணக்கம். பிருகத்சேனா மிக பெரும் படையை வழி நடத்துபவளுக்கு வணக்கம். பாவ விவர்ஜிதா ஆக்கமும் அழிவுமற்றவளுக்கு வணக்கம். சுகாராத்ஞே எளிமையான தோற்றமுடையவளுக்கு வணக்கம். சுபகரி நன்மையை தருபவளுக்கு வணக்கம். சோபனானய சுலாலப்யா சரியான பாதையில் எளிமையாக வீடு பேரினை அடிப்பவளுக்கு வணக்கம். ராஜராஜேஸ்வரி அரசர்களுக்கெல்லாம் அரசியாக இருப்பவளுக்கு வணக்கம். ராஜதாயினி அரசனை அதாவது ராஜ்யத்தை தருபவளுக்கு வணக்கம். ராஜவல்லபா நாட்டில் நல்ல ராஜ்யத்தில் வல்லமை உடையவள். வல்லமைகளை தருபவள். அரசாட்சி ஒரு அரசை வழிநடத்தும் வல்லமை தருபவள். ராஜ்யவல்லபா. ராஜகிருபா கருணையின் கதிராக பரவச் செய்பவளுக்கு வணக்கம். ராஜபீட நிஷேதித நிராஜிதா தன்னுடன் இணைந்தவர்களையும் பக்தர்களையும் பேரரசர்களால் அமர செய்பவளுக்கு வணக்கம். ராஜலக்ஷ்மி பேரரசின் பொக்கிஷம் பெற்றவளுக்கு வணக்கம். கோசதானா 5 கோசங்களின் இறைவி. அதான் நம்ம முன்னையே பார்த்த விஷயம். அன்னப்பிரசன்னா அன்னகோசா பிரணகோசா மயக்கோசம் விஞ்ஞான கோசம் ஆனந்த கோசம். சதுரங்க பலேஸ்வரி 4 வகை படை நாயகியால் சூழப்படுபவள். தேர் யானை குதிரை காலான் படை. சாம்ராஜதாயினி பேராட்சியை தருபவளுக்கு வணக்கம். சத்யசந்தா உண்மையின் வழுப்பொருளாக இருப்பவளுக்கு வணக்கம். சாகரமேகலா பூமி போல் கடலால் சூழப்படுபவளுக்கு வணக்கம். கடலை அரையான் கயிறாக அணிந்தவளுக்கு வணக்கம். சாகரமேகலா மேகலைனா ஒட்டியானம். அப்படி பறந்திருக்கக்கூடிய கடலை ஒட்டியானமாக அணிந்தவளுக்கு வணக்கம். தீக்ஷிதாயை தீட்சை தருபவள். ஞானத்தை அளித்து
அந்த ஞானத்தின் வடிவிலாக இருப்பவளுக்கும் வணக்கம். தைத்திய சமன்யா, அசுரனை அடக்கி வைப்பவளுக்கு வணக்கம். சர்வலோக சங்கரி, உலகில் யாவற்றும் தன் வசமாக வைத்திருப்பவளுக்கு வணக்கம். சர்வாதாத்ரி, விருப்பங்கள் யாவற்றையும் நிறைவேற்றுபவளுக்கு வணக்கம். சாவித்ரி, உலகினை உண்டாக்குபவளுக்கு வணக்கம். சச்சிதானந்த ரூபிணி, மெய்யாய் அறிவாய் ஆனந்தத்தை தருபவளுக்கு வணக்கம். தேசகால பரிக்ஷுன்யா, காலதேசிற்கு எட்டாதவளுக்கு வணக்கம். சர்வகாயை, எங்கும் நீக்கமர நிறைந்தவளுக்கு வணக்கம். சர்வ மோகினி, யாவரையும் திகைப்புற செய்பவளுக்கு வணக்கம். மோகிப்பவள். சரஸ்வதியை, பெரும் பேராய் சரத்தை நீர் தேன் ஞானம் பெற்றவளுக்கு வணக்கம். சரஸ்வதி தேவியாக இருப்பவளுக்கு வணக்கம். சாஸ்திரமயி, சாஸ்திர வடிவாக இருப்பவளுக்கு வணக்கம். குகாம்பா, குகனின் தாயாக இருப்பவளுக்கு வணக்கம். ஹிருதய குகையின், ஹிருதயம் என்னும் குகையின் தாயாக இருப்பவளுக்கு வணக்கம், அல்லது ஹிருதய குகையில் வாசம் செய்பவளுக்கு வணக்கம். முக்கிய ரூபிணி, விளங்காத மர்மமாக இருப்பவளுக்கு வணக்கம். சர்வோபாதினி முக்தா, வரைமுறை யாவற்றையும் கடந்து நிற்பவளுக்கு வணக்கம். சதாசிவ பதிபிரதா, சதாசிவனின் சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். சம்பிரதாயேஸ்வரி, பாரம்பரிய ஞானத்தின் நுண்பொருளாக இருப்பவளுக்கு வணக்கம். இந்த ஸ்ரீவித்யா என்னும் வகையில அம்பாள் என்னைக்கும் அந்த வழிமுறைகளின் வடிவினலாக இருப்பவளுக்கு வணக்கம். சதுவே, தயை நிறைய உள்ளம் கொண்டவளுக்கு வணக்கம். யயி, காமகலையின் பீஜமாக ஈ என்னும் வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். மன்மதன் உபயோகிக்கக்கூடிய மந்திரத்தின் பீஜமாக இருப்பவள். இப்பீஜம் பிரகாச விமர்ச மற்றும் மின்ச பிந்துவின் வடிவிலானவள். இந்த மந்திரத்துக்கு எல்லாத்துக்கும் பீஜம்னு ஒன்று இருக்கும். இப்ப பிள்ளையார்னு எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளையாருடைய பீஜ மந்திரம் கம். அப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பீஜம்னு ஒன்று உண்டு, அதுதான் அடிநாதம். அப்படி காமனோட பீஜமாக இருக்கக்கூடிய மந்திரத்தின் ஈ தான் பீஜம், அந்த பீஜ வடிவிலாக இருப்பவள். குருமண்டல ரூபிணி, ஆதிநாதனாகிய சிவனின் தொடங்கி வழி வழியாக குருமாருக்கு குரு வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். குலோதீத்யா, குலத்தை கடந்திருப்பவளுக்கு வணக்கம். உணர்வை குறிக்கும். நம்ம உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். மகாராத்னி, சூரிய மண்டலத்தின் ஆராதிப்பவளுக்கு வணக்கம். மாயை வடிவிலாக இருப்பவள். மதுமத்தியை, முக்திக்கு முன் தோன்றும் தியானத்தின் இறுதி நிலையாக இருப்பவள். மகியை, பூமியின் வடிவிலாக இருப்பவள். கணாம்பா, கணங்களுக்கு தாயாக இருப்பவர். அப்படி ஒவ்வொருத்தருவருக்கும் குருவின் பத்தினியாக இருப்பவளுக்கும் குருவின் வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். சுவந்தா, சுதந்திரத்தை தருபவளுக்கு வணக்கம். சர்வதந்திரேஷி, தந்திரங்கள் யாவற்றையும் ஆளுமை செய்பவளுக்கு வணக்கம். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபிணி, தட்சிணாமூர்த்தியின் வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம்.
சனகாதி சமாராக்ஞா, சனகாதி முனிவர்களால் வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். சிவஞான பிரதாயினி, ஈசனை பற்றிய பரம பிரம்ம ஞானத்தை அளிப்பவருக்கு வணக்கம். சித்கலாயே, ஞான கலையின் இருப்பிடமாக இருப்பவளுக்கு வணக்கம். ஆனந்த கலிகா, ஆனந்த மலரின் மொட்டாய் இருப்பவளுக்கு வணக்கம். பிரேமரூபா, அன்பினின் திருவுருவாக இருப்பவளுக்கு வணக்கம். பிரியங்கா, அன்பிற்கு அடிப்படையானவளுக்கு வணக்கம். நாமபாராயண பிரீதா, தனது நாமங்களை திரும்ப திரும்ப கேட்பதில் பிரியமுடையவளுக்கு வணக்கம். நந்தி வித்யா, நந்திதேவரால் தொழுவப்படும் இந்த வித்யால் மகிழ்விப்பவளுக்கு வணக்கம். அல்லது இந்த பஞ்சதசி மந்திரத்தோடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மந்திரங்கள்ல இந்த 3 பாகங்கள் பார்ப்போம். அப்படி அந்த மந்திரத்தின் வடிவமாக இருப்பவளுக்கும் வணக்கம். நடேஸ்வரி, நடராஜனின் சக்தி வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். மித்யாதகஷ்டாம்பா, மாய உலகின் அடிப்படையாய் பரபிரம்மத்தை விளக்குபவளுக்கு வணக்கம். முக்திதா, முக்தியை வீடு பேரினை அளிப்பவளுக்கு வணக்கம். முக்தி ரூபிணி, முக்தியே வடிவாக இருப்பவளுக்கு வணக்கம். லாஸ்ய பிரியா, லாஸ்யம் மென்மையான அசைவுகளை என்னும் நடனத்தை விருப்பமுடையவளுக்கு வணக்கம். லலகரியை, உலகின் உலக ஒடுங்குவதற்கு காரணமாக இருப்பவளுக்கு வணக்கம். லஞ்சனா, நாணயத்தின் வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். ரம்பாதி வந்திதா, ரம்பை முதலான அப்சரஸ் மங்கையால் வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். பவதான சுதாதுஷ்டா, பிறவி தீமை தணிக்கும் அமுதமலையை பொழிவிப்பவளுக்கு வணக்கம். பாவாரண்ய தவா நிலையா, அடியார்களின் பாவங்களை தகிக்கும் தீயாக இருப்பவளுக்கு வணக்கம். தௌர்பாக்கிய தூலடாடப்யா, துர்பாக்கியம் என்னும் தூர்நிசையை ஒழிப்பவளுக்கு வணக்கம். ஜ்வரத்வத ரவிப்பிரபா, முதுமையில் ஏற்படும் துன்பங்கள் என்னும் இருளகற்றும் சூரியனை போன்றவள். பாக்யாதி சந்திரிகா, அதிர்ஷ்ட கலையை பொங்கச் செய்யும் சந்திரரேகையை போன்றவளை வணங்குகிறேன். பத்த சித்தகேயி கணாகணா, பக்தர்களின் மனமாகிய மகிழை மகிழ்விக்கும் கார்முகிலை போன்றவள், மழையை போன்றவள். ரோக பர்வத தம்ப்ரோலா, நோய் என்னும் மலையை தாக்கும் வஜ்ராயுத்தை போன்றவள். மிருட்டாட்டாரு குட்டாரிகா, மரணம் என்னும் மரத்தை வெற்றுவிக்கும் கோடாரியாக இருப்பவள். மகேஸ்வரி, மேன்மை பொருந்திய இறைவியாக இருப்பவளை வணங்குகிறேன். மகாகால்யை, அண்டங்கள் யாவற்றையும் வீற்றிருக்கும் கால வடிவிலானவள். மகாகிராசா, அண்டங்களை விளங்கும் பேரறிவாக இருப்பவளுக்கு வணக்கம். ஒரு சின்ன விளக்கம். இந்த நாமாக்கள்ல எல்லாமே நம்ம பார்த்தப்ப ஒரு சில உடைய நாமா ரிப்பீட்டடா இருக்கும். திரிநேத்ரிணி, திரிகாத்மிகா, 3 கண்களை உடையவள். அதிக ராஜ்யத்தை உடையவள். ராஜராஜேஸ்வரி, சர்வலோகேஷி, விஸ்வதாயினி, எல்லா அண்டங்களுக்கும் அரசியாக இருப்பவள். அப்படின்னு நிறைய நாமா பார்த்துக்கிட்டே வந்தோம். அடுத்துல ஒன்று ரொம்பவும் நம்ம பார்த்தது கருணை கடலாக இருப்பவள் அப்படின்னு ஒரு நாமாவை நம்ம பார்த்தோம். தமிழில் புரியறதுக்காக தமிழ் அர்த்தமே நான் சொன்னேன். அப்படி கருணை கடலாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வேற்றுமையான ஒரு பொருளும் இதே சகஸ்நாமத்தில் உண்டு. மகாகிராசா, அண்டங்களை ரொம்ப மகாகிராசா, அண்டங்களை விழுங்குபவள்னு பெயர். எப்படி கருணையாக இருக்கக்கூடிய ஒரே மூர்த்தி
எப்படி அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடந்துக்கிறாங்க ஒரு கேள்வி வரும். இன்னொன்று, மாத்ருகாவர்ண ரூபிணி அம்பாள் தான் மாதாவாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் எப்படி இந்த வகையான அண்டங்களை விழுங்குறாங்க? நேர்மறையாக இருக்கக்கூடியது. அதுலேயே இந்த சகஸ்நாமத்திலேயே பார்க்க சொல்ல குணமற்றவள்னு ஒரு பொருள் பார்த்துருப்போம். எந்த குணமும் இல்லாதவள், எல்லா குணத்திற்கும் அப்பாற்பட்டவள்ங்கிற ஒரு நாமாவையும் பார்த்துருப்போம். அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் பார்க்க சொல்ல இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, பாலூட்டி உயிரினங்களில் சொல்லலாம். நிறைய பாலூட்டி உயிரினங்கள் தான் குட்டி போட்டதில் பிற குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு குட்டியை விழுங்கிறோம். அதுக்கு பசியின் காரணமாக அதை சாப்பிட்டு மீதமுள்ள குட்டிகளை உயிர் பெறச் செய்யும். அப்படி எப்பெல்லாம் உலகத்தில் ரொம்ப உயிர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுதோ பிற உயிர்களை காப்பாற்றுறதுக்காக சில உயிர்களை அம்பாள் நீக்குவா. அப்படி மகாகிராசான்னு எடுத்துக்கலாம். இப்போ கொரோனான்னு வந்தது. கொரோனா அதுக்கப்புறம் எவ்வளவு உயிர்கள் இழந்தோம். அப்போ அதுவும் மகாகிராசா நிலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் பார்க்கலாம். ஒரு பேலன்சிங். நிறைய விஷயம் எப்போ அளவுக்கு அதிகமாக போதோ அப்போ அழிவு ஏற்படும். அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுறதுக்காக சில தியாகங்களை செய்கிறதாலையும் மகாகிராசாங்கிற ஒரு நாம அம்பாளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மகாசனா பெருமை மிக்க பேரறிவை உண்டாக்குபவள், அசையும் மற்றும் அசையா படைப்புக்கு தலைவியானவள். அபர்ணாங்கிற ஒரு பெயருக்கு அர்த்தம் பர்ணம்னா இலை. அப்படி இலை தலை கூட சாப்பிடாம சிவபெருமானை நோக்கி இமவான் மகளாக இருக்கும்போது அம்பாள் தவம் இருந்தாள். அப்படி பர்ணம்னா இலை, அதையும் ஒதுக்கியதால் அம்பாளுக்கு அபர்ணான்னு பெயர். ரொம்ப ஸ்ட்ரிக்டான விரதம் கொண்டவள்னு நம்ம பெயர் எடுத்துக்கலாம். கடுமையான விரதம் மிக்கவள், ரொம்பவும் வைராக்கியம் கொண்டவளுக்கும் அபர்ணாக்கு அர்த்தம் உண்டு. சண்டிகா கோரமான கொடுங்கோபத்தை உடையவளுக்கு வணக்கம். சண்டமுண்ட நிஷூதினி சண்டமுண்டர்களை அழித்தவளுக்கு வணக்கம். சுரசுராத்மிகா அழியும் மற்றும் அழியா உலகின் வடிவாயிருப்பவளுக்கு வணக்கம். சர்வலோகேஷி எல்லா உலகத்திற்கும் அரசியாக இருப்பவளுக்கு வணக்கம். விஸ்வதாயினி உலகினின் ஆதாரமாக இருப்பவளுக்கு வணக்கம். திரிவக்தா ஆசையின் 3 நிலைகள் அறம்பொருள் இன்பமாய் இருப்பவளுக்கு வணக்கம். சுபாயை அடியவர்களின் நல்ல நிஷ்டையை கொடுப்பவளுக்கு வணக்கம். திரியம்பகா 3 கண்களை உடையவள் அல்லது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் 3 பேருக்கும் தாயாக இருப்பவள். திரிகுணாத்மிகா 3 குணங்களை கொண்டவள். ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். ரஜோகுணம்னா ஒரு அகங்காரம் மிக்க ஒரு நல்ல கலை உணர்வு மிக்கவன் எடுத்துக்கலாம். சத்வகுணம்னா ரொம்ப உயர்ந்த பண்பைகளை உடையவர். தமோகுணம்னா சோம்பேறித்தனம், பொறாமைப்படுதல் தமோகுணம். அப்படி 3 குணங்களையும் தருபவள் மற்றும் உடையவள். ஸ்வர்கப்ரதா சொர்க்கமும் மோட்சமும் நல்குபவளுக்கு வணக்கம். சுத்தா தூய்மையின் திருவடிவாக இருப்பவளுக்கு வணக்கம். ஜபா புஷ்ப நிபாகிருதிகே செம்பருத்தி பூவின் வர்ணம் கொண்டவளுக்கு வணக்கம். ஓஜோவதி உற்சாகமே உருவமாக கொண்டவளுக்கு வணக்கம். திவித்தா பேரழிவின் ஒளியாக இருப்பவளுக்கு வணக்கம். யக்ஞான ரூபிணி வேள்வியின் வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். பிரியபிரதா உறுதியின் விருப்பமுடையவளுக்கு வணக்கம். ஒன்று நினச்சா அதை முடிச்சிடுவாங்க. துராராத்யே ஆராதிப்பவளுக்கு அரியமாய் இருப்பவளுக்கு வணக்கம். நிறைய நபர்களுக்கு தெரியாம அறிவார்ந்த நபர்களுக்கு மட்டுமே அறியப்படுபவளுக்கு வணக்கம். துராராக்ஷி யாராலும் கட்டுப்படுத்த இயலாதவளுக்கு வணக்கம். பாடலி குசுமப்பிரியா பாதிரி மலர்களின் விருப்பமுடையவளுக்கு வணக்கம். மகாநித்யை பெருமை மிக்க பெரியவளுக்கு வணக்கம். மேரு நிலையா மேரு மலையில்
வசிப்பிடமாக கொண்டவளுக்கு வணக்கம். மந்தார குசுமப்பிரியா, மந்தார மலரில் விருப்பமுடையவளுக்கு வணக்கம். விராராக்னி, வீரர்களால் ஆதரிக்கப்படுபவர் அல்லது அகங்காரத்தை விட்டு ஆன்மாவை உணரச் செய்பவளுக்கு வணக்கம். விராட் ரூபா, காணும் உலகின் முழு வடிவலாக இருப்பவளுக்கு அல்லது பெரிய வடிவினலாக இருப்பவளுக்கு வணக்கம். விரஜசே, பற்று அகற்றுபவளுக்கு வணக்கம். விஸ்வதோமுகி, உலகம் யாவற்றையும் நோக்கும் வண்ணம் முகங்களை உடையவள். பிரத்யுக்ரூபா, உள்ளுரையும் ஆன்மாவின் வடிவிலானவள். பிரகாஷா, மிகவும் பிரகாசம் உடையவள். பஞ்சபூதங்களுக்கு ஒன்றான ஆகாசமயமானவள். பிரகாஷா. பிராணதா, உயிர் மூச்சாக இருப்பவள். பிராணரூபிணி, உயிர் மூச்சின் வடிவிலாக இருப்பவள். மார்த்தாண்ட பைரவாராத்யா, மார்த்தாண்ட பைரவரால் பூஜை செய்தவள். மல்லன் என்ற அசுரனை கொன்றதால் பைரவருக்கு மார்த்தாண்ட பைரவர் என்று மகாராஷ்டிரா மல்லாரி என பெயர் பைரவருக்கு உண்டு. அப்பேற்பட்ட பைரவரின் வெற்றியாக இருப்பவள் காரணம் அம்பாள் தான். அப்படி மார்த்தாண்ட பைரவரால் பூஜித்தவளுக்கு வணக்கம். மந்திரிஞ ரஜஸ்துதே, மந்திரினியான ஷாமலாதேவியிடம் பேரரசினை ஒப்படைத்தவளுக்கு வணக்கம். திரிபுரேசி, 3 புவனங்களுக்கு ராணியாக இருப்பவள் அல்லது ஸ்ரீசக்கர பீடத்தின் சர்வா பரிபூரக சக்கரம்னு ஒன்று உண்டு. அந்த சக்கரனத்தின் தேவியாக இருப்பவளுக்கு வணக்கம். ஜெயத் சேனா, வெற்றியடையும் சேனை உடையவளுக்கு வணக்கம். நிஸ்ரை குன்யா, 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவளுக்கு வணக்கம். பராத்பரா, பரம்பொருளாகவும் பரபிரம்மமாகவும் இவ்வுலகத்தில் வசிப்பவளுக்கு வணக்கம். சத்யாஞானஸ்வரூபிணி, உண்மை, ஆன்ம அறிவு மற்றும் ஆனந்தத்தின் வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். சாமரஸ்ய பராயணா, சிவசக்தி இணைந்த இயல்பான வடிவிலுக்கு வணக்கம். கபர்த்தினி, ஜடாதாரையை தரித்தவளுக்கு வணக்கம். கலாத்மிகா, ஆய கலைகள் 64ஐயும் பரிபூரணமாக கொண்டவளுக்கு வணக்கம். ஆகையினால் 64 கலாதேவியால் வணங்கப்படுபவளுக்கும் வணக்கம். காமதுகே, விருப்பம் யாவற்றையும் அழைக்கும் காமதேனு வடிவிலானவளுக்கு வணக்கம். காமரூபிணி, ஆசையின் இயல்பாய் விளங்குபவளுக்கு வணக்கம். காலனிதையே, கலை பொக்கிஷமாய் விளங்குபவளுக்கு வணக்கம். காவிய கலா, கவிதை ஆக்கும் கலை வடிவினலுக்கு வணக்கம். ரசஜ்ஞா, பல்வகையான உணர்வுகளை உணரச் செய்பவளுக்கு வணக்கம். ரச சேவதையே, உணர்வுகளின் களஞ்சியமாக இருப்பவளுக்கு வணக்கம். புஷ்டா, வளமை உடையவளுக்கு வணக்கம். புராணாதா, தொன்மை மிக்கவளுக்கு வணக்கம். மந்திரங்களை அழிப்பவளுக்கு வணக்கம். மூர்த்தா, தெளிவான வடி உடையவளுக்கு வணக்கம். அமுர்த்தா, உறுதியான யாதொழிலும் வடிவமற்றவளுக்கு வணக்கம். வடிவமும் உள்ளவள், வடிவம் இல்லாதவள். அமுர்த்தா. சமஸ்கிருதத்தில் எப்பயுமே ஒரு சொல்லுக்கு முன்னாடி ஆங்கிற ஒரு பதம் வந்ததுன்னா அது மாற்று பொருளாக எடுத்துக்க வேண்டும். இப்போ அருணாச்சலம் ஒரு பெயர் இருக்குன்னா அச்சலம்னா அசையக்கூடியது. அப்போ ஆங்கிற ஒரு சொல் வந்ததால் அசையாத பொருள், அசையாத மலைன்னு அர்த்தம். அருணாச்சலத்துக்கு பெயர் அசையாத ஒரு பொருள். அதுக்கப்புறம்தான் அது மலையாக அந்த பெயர் மாற்றத்தில் வரும். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கணும். மூர்த்தாயினா தெளிவான வடிவம் உடையவள். அமூர்த்தானா அப்படி தெளிவற்ற வடிவமும் இல்லாத வகையானவள். இப்போ தெளிவான வடிவம் இல்லாதவளுக்கு என்ன நம்ம அர்த்தம் கொள்வதுன்னா,
நிறைய இடத்துல அம்பாள் அருவுருவமாக இருப்பார். கொல்லூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை பார்த்தோன்னா அம்பாள் லிங்க வடிவம். அப்போ நம்ம வடிவம்னா என்ன சொல்கிறோம்? நம்மள மாதிரி முகம், கை, கால் இது எல்லாம் பெற்றவள் தான் மூர்த்தி. அதான் மூர்த்தா. அமூர்த்தா அப்படி அருவுருவமாகவும் இருப்பவளுக்கு சொல்கிறாங்க. நித்திய திருப்தான் ஒரு நாமா பார்த்துருப்போம். அதுக்கு எப்பையும் திருப்தி அடைவள். அந்நித்திய திருப்தா இன்னொரு நாமா வருது. என்னன்னா, நிலையற்ற பொருட்களை படைத்தாலும் அதனை மகிழ்வுடன் ஏற்பவள். குறையற்ற பொருள் நீங்க படைத்தாலும் அன்பின் காரணமாக அதனை திருப்திகரமாக ஏற்பவளுக்கை வணங்குகிறேன். முனிமானச அம்சிகா முனிவர்களின் மனத்தடாகத்தில் விளையாடும் அன்னம் போன்றவள். சத்யபிரதா தனது உறுதியில் உண்மையாக இருப்பவள். சத்யரூபா உண்மை வடிவானவள். சர்வாத்மிகா யாவற்றிலும் உள்ளூரும் உறைபவள். சத்யை சதிதேவியாக இருப்பவள். பிரம்மாண்யை பராசக்தியாக இருப்பவள். பிரம்மனே பிரம்மாவை அடித்தவள். ஜனன்யே அனைவருக்கும் தாயாக இருப்பவள். பகுரூபா பல வடிவலாக இருப்பவள். உதாட்சிதா அறிஞர்களால் அர்ச்சிக்கப்படுபவள். பிரசவித்யா எல்லாவற்றையும் படைத்தவள். பிரச்சண்டா மிகுந்த கோபம் மிக்கவள். அக்ஞா கட்டளை வடிவானவள். வேதங்களாக இருப்பவள். பிரதிஷ்டா உலகத்திற்கே அடைக்கலமானவள். பிராட்டகா கிருத்தையே யாவராலும் அனுபவிக்கப்படுபவள். பிராணேஸ்வரி இந்திரியங்களின் தேவதையாக இருப்பவள். பிராணதா இந்திரியங்களுக்கு உயிராக இருப்பவள். பஞ்சாச பீட்டரூபிணி 51 சக்தி பீடங்களில் உறைபவள். விஷ்ருகாலா கர்மாவுக்கு கட்டுப்படாதவள். விதீதஸ்தா தனிமையில் இருப்பவள். வீரமாத்ரே வீரர்களுக்கு தாயாக இருப்பவள். வியத்ரசு ஆகாயத்தை படைத்தவள். முகுந்தா மாலனின் வடிவலாக இருப்பவள் அல்லது முக்தி தருபவள். முக்தி நிலையா அந்த முக்தியின் நிலையாக இருப்பவள். மூல விக்கிரகா யாவற்றுக்கும் ஆதி மூலமாய் இருப்பவள். பாவகிருதையே மனதின் எண்ணத்தை அறியும் மனோன்மணியாக இருப்பவள். பவரோகக்ஞா பிறவிப்பிணியை நீக்குபவள். பவச்சக்கரவர்த்தினி பிறவி சக்கரத்தை செலுத்துபவளுக்கு வணக்கம். சந்தசாரா அனைத்து கவிதைகளின் யாப்பாக இருப்பவள். சாஸ்திரசாரா நூல்களின் உட்பொருளாக இருப்பவள். மந்திரசாரா மந்திரங்களின் உட்பொருளாக இருப்பவள். தலோதரி மெல்லிய இடை உடையவள். உதாரகீதையே பெரும் புகழ் படைத்தவள். உத்தம்ப வைபவா வரம்பற்ற வல்லமை மிக்கவள். வர்ணரூபிணி எல்லா வர்ணங்களையும் எழுத்து வடிவிலாக இருப்பவள். ஜென்மமித்ரு ஜடா தர்ப்ப ஜன விஸ்வாகதாயினி பிறப்பு இறப்பு மூக்கு ஆகியவற்றால் அல்லல் படும் அடியவர்களுக்கு அமைதி பெறச் செய்பவள். அதாவது பிறப்பு இறப்பு கஷ்டப்படுதல் இது எல்லாத்திலிருந்தும் விடுபடச் செய்பவள். சர்வோபானிஷ்ட குன்யா எல்லா உபனிஷங்களாலும் ஒருங்கே போற்றப்படுபவள். சாந்தியாத்திய கலாத்மிகா சாந்தி அடையும் கலையை தெரிந்தவள். சாந்தியை தரும் வல்லமை மிக்கவள். கம்பீரா ஆழம் காண இயலாதவள். கனகானஸ்தா வெளிநிலையை கொண்டவள். கர்விதா மிகுந்த கர்வமிக்கவள். அகங்காரமிக்கவள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். கானலோலபா இசையில் விருப்பமுடையவள். கல்பாந்தரகிதா கற்பனைக்கு அப்பாற்பட்டவள். காஷ்டா மேன்மையான
இயல்பினை கொண்டவள். அகாந்தா துன்பம் பாவங்களில் இருந்து விலக்கச் செய்பவள். காந்தார விக்கிரகா ஈசனுடைய பாதி வடிவினை பகிர்ந்து கொண்டவள். இதோட 861வது நாமா நம்ம பார்க்குறோம். இந்த விபூதி மார்க்க விஸ்தானமும் மார்க்க பேதங்களின் சாமரஸ்யமும் தான் குறிப்பாக 400 நாமாக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நாமா. அப்படியே 1லேருந்து 14 பாகத்தையும் தூக்கி ஒரே பாகத்தில் வச்ச மாதிரி இருக்கு. பெரிய நாமா இது. 535லேருந்து 989 நாமா வரைக்கும் விபூதிமாக விஸ்தாரம். அதனால் மீதமுள்ள நாமாக்களை அடுத்த பாகத்திலையும் பார்த்துட்டு அடுத்ததாக கடைசியாக சிவசக்தி ஐக்கியத்தோட இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நம்ம நிறைவு செய்ய உள்ளோம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த பாகத்தில் சந்திப்போம்.